அன்பு நண்பர்களே வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. காலத்தின் இயக்கம் மனித வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை நம் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் விளக்கி வைத்துள்ளனர். கிரகங்களின் நிலை மாற்றம் ஒவ்வொரு நாளும் மனிதர்களின் மனநிலை, சிந்தனை, உடல்நலம், பணவரவு, குடும்ப அமைதி, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைய தினத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களின் இயக்கம் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தருகிறது, யாருக்கு சோதனை தருகிறது, யார் கவனமாக இருக்க வேண்டும், யாருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை மிகவும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த ராசிபலன் பொது பலன் ஆகும். தனிப்பட்ட ஜாதக நிலை மாறுபடலாம். இருந்தாலும் இன்றைய நாள் எவ்வாறு அமைவது குறித்து ஒரு தெளிவான வழிகாட்டுதலை இது தரும். இன்றைய ராசிபலன் பிப்ரவரி 17, 2026 செவ்வாய்க்கிழமை. 12 ராசிகளுக்கும் விரிவான பலன்கள். மேஷம் ராசி. மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் புதிய எண்ணங்கள் உருவாகும் நாள். கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்க நினைத்த முடிவுகளை இன்று செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். வேலை தொடர்பாக பார்க்கும்போது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பதில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அவசரமாக பேசுவது அல்லது தன்னம்பிக்கை அதிகமாக வெளிப்படுத்துவது சில நேரங்களில் எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கலாம். அதனால் அமைதியாக செயல்படுவது நல்லது. பணவரவு மெதுவாக அதிகரிக்கும் அறிகுறி உள்ளது. சிறிய தொகை வந்தாலும் அது எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்பை உருவாக்கும். நண்பர்கள் மூலம் புதிய வருமான வாய்ப்பு உருவாகலாம். குடும்ப வாழ்க்கையில் பழைய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தீர வாய்ப்பு உள்ளது. நீங்களே முதலில் பேசினால் உறவு மேலும் நல்லதாக மாறும். உடல்நலத்தில் தலைவலி அல்லது தூக்க குறைபாடு இருக்கலாம். அதிகமாக யோசிப்பதை குறைக்க வேண்டும். இன்றைய பரிகாரம்: காலை நேரத்தில் சிவன் ஆலய தரிசனம் மன அமைதி தரும். ரிஷபம் ராசி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று சிந்தனை அதிகமாக இருக்கும் நாள். வாழ்க்கை எங்கு செல்கிறது, என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஆழமாக யோசிப்பீர்கள். வேலை பார்க்கும்போது பொறுப்புகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் மற்றவர்களின் வேலை கூட உங்களிடம் வரும். ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் இது உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாறும். பண விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற ஆன்லைன் பர்ச்சேஸ் அல்லது திடீர் செலவு தவிர்க்க வேண்டும். இன்று சேமிப்பு பற்றி யோசிக்க ஆரம்பித்தால் எதிர்காலத்தில் பெரிய நன்மை கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை முக்கியமானதாக இருக்கும். அவர்களின் அனுபவம் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை தரும். உடல்நிலையில் வயிற்று தொடர்பான சிறிய பிரச்சனை இருக்கலாம். உணவில் கட்டுப்பாடு அவசியம். மிதுனம் ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று உற்சாகம் அதிகரிக்கும் நாள். மனதில் இருந்த சோர்வு குறைந்து புதிய ஆற்றல் உருவாகும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நல்ல நாள். கல்வி, ட்ரெய்னிங், ஆன்லைன் லேர்னிங் போன்றவற்றில் முன்னேற்றம் காணலாம். வெளிநாடு தொடர்பான செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பணம் தொடர்பாக அன்எக்ஸ்பெக்டட் கெயின் இருக்கலாம். பழைய கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது. காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதல் உருவாகும். பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உள்ளது. கடகம் ராசி. கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று உணர்ச்சிகள் அதிகமாக செயல்படும் நாள். மனதில் பழைய நினைவுகள் மீண்டும் தோன்றலாம். சிலர் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து கவலைப்படலாம். ஆனால் இன்று அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக மாறும். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் செய்த உழைப்பின் பலன் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் அமைதியாக செய்த முயற்சிகளை இன்று மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். வேலை இடத்தில் புதிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆரம்பத்தில் அது சுமையாக தோன்றினாலும் பின்னர் அது பதவி உயர்வுக்கான பாதையை உருவாக்கும். பண நிலைமை சீராக இருக்கும். பெரிய வருமானம் இல்லாவிட்டாலும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். குடும்ப தேவைக்காக செலவு செய்ய நேரிடலாம். அது நல்ல காரணத்திற்காகவே இருக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு உருவாகலாம். குறிப்பாக பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் அமைதியாக இருந்தால் பிரச்சனை தானாக குறையும். உடல்நலத்தில் சோர்வு அல்லது உடல் பலவீனம் இருக்கலாம்.
தூக்கம் சரியாக எடுத்துக் கொள்வது அவசியம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியாது. சிலவற்றை காலத்திடம் விட்டுவிட வேண்டும். சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற உற்சாகம் உருவாகும். வேலை இடத்தில் உங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி வெளிப்படும். மற்றவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்க ஆரம்பிப்பார்கள். இதனால் மரியாதை அதிகரிக்கும். ஆனால் ஈகோ அதிகமாக வெளிப்படாமல் கவனிக்க வேண்டும். அமைதியான பேச்சு உங்களை மேலும் உயர்த்தும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர் அல்லது புதிய ஆர்டர் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று தொடங்கும் முயற்சி எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தரும். பண வரவு சீராக இருக்கும். சிலர் லக்ஸரி பொருள் வாங்க வேண்டும் என்று நினைக்கலாம். அவசரம் வேண்டாம். சிறிது காலம் காத்திருந்தால் நல்ல முடிவு எடுக்க முடியும். காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும். திருமணம் குறித்து பேச்சு ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல முன்னேற்றம் மன நிறைவை தரும். உடல் நலத்தில் எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். இன்றைய நாள் சொல்லும் பாடம்: வெற்றி என்பது சக்தியால் மட்டும் கிடைக்காது, பொறுமையாலும் கிடைக்கும். கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனை மற்றும் திட்டமிடல் முக்கியமான நாள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மிகவும் கவனமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வேலை தொடர்பாக சிறிய மாற்றங்கள் ஏற்படும். சிலர் வேலை முறையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆரம்பத்தில் அது குழப்பமாக இருந்தாலும் பின்னர் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். அலுவலகத்தில் கம்யூனிகேஷன் முக்கியம். நீங்கள் நினைப்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். இல்லையெனில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகலாம். பணம் தொடர்பாக இன்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். சேமிப்பு பற்றி யோசிக்க நல்ல நாள். குடும்பத்தில் அமைதி இருக்கும். ஆனால் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும் கவலைகளை பகிர்ந்து கொண்டால் மன அழுத்தம் குறையும். உடல்நிலையில் டைஜஸ்டன் அல்லது ஃபட்டிக் பிரச்சனை இருக்கலாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வது அவசியம். இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது: பர்ஃபெக்ஷன் தேடுவது நல்லது, ஆனால் அதற்காக மன அமைதியை இழக்கக்கூடாது. துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று சமநிலை தேவைப்படும் நாள். வாழ்க்கையின் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். வேலை, குடும்பம், தனிப்பட்ட விருப்பங்கள் அனைத்தையும் சமமாக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கும். வேலை தொடர்பாக பார்க்கும்போது நீங்கள் முன்பு எடுத்த முடிவுகளின் விளைவுகள் இன்று தெரியும். சிலர் புதிய ப்ராஜெக்ட் அல்லது பொறுப்பு பெறலாம். இந்த பொறுப்பு உங்கள் திறமையை நிரூபிக்கும் ஒரு வாய்ப்பாக மாறும். வேலை இடத்தில் டிப்ளோமசி மிகவும் உதவும். யாரையும் நேரடியாக எதிர்க்காமல் பேசினால் பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். பணம் தொடர்பாக நல்ல முன்னேற்றம் காணலாம். நிலம், வீடு, ப்ராப்பர்ட்டி அல்லது சேமிப்பு குறித்து யோசனை வரும். முதலீடு செய்ய நினைப்பவர்கள் அவசர முடிவு எடுக்காமல் ஆலோசனை கேட்பது நல்லது. குடும்பத்தில் அமைதி இருக்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உள்ளது. இது மனநிறைவை தரும். காதல் வாழ்க்கையில் உறவு மேலும் ஆழமாக மாறும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நிலை உருவாகும். உடல்நிலையில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மன அழுத்தம் காரணமாக சோர்வு ஏற்படலாம். சிறிது ஓய்வு எடுத்தால் புத்துணர்ச்சி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லும் உண்மை: சமநிலையே வெற்றியின் ரகசியம். விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மாற்றங்களை உருவாக்கும் நாள். மனதில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு முடிவை இன்று எடுக்கலாம். சிலர் வாழ்க்கையில் புதிய திசையை தேர்வு செய்யலாம். வேலை இடத்தில் உங்கள் டெடிகேஷன் வெளிப்படும். நீங்கள் அமைதியாக செய்த முயற்சிகள் இன்று பாராட்டை பெறும். மறைந்திருந்த திறமை வெளிச்சத்திற்கு வரும். இது எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கியமான கட்டமாக இருக்கும். பணவரவு மெதுவாக அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் பட்ஜெட் பிளானிங் அவசியம். குடும்பத்தில் நீங்கள் முக்கியமான ஆலோசகராக இருப்பீர்கள். அனைவரும் உங்கள் கருத்தை கேட்கலாம். இதனால் பொறுப்பு உணர்வு அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் சந்தேகம் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கலாம். நம்பிக்கை முக்கியம். உடல்நிலையில் பேக் பெயின் அல்லது உடல் சோர்வு இருக்கலாம்.
உடற்பயிற்சி உதவும். இன்றைய பாடம்: மாற்றத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொண்டால் வளர்ச்சி உறுதி. தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றத்தை சிந்திக்க வைக்கும் நாள். நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள், எங்கு செல்ல வேண்டும் என்று மனதில் தெளிவு உருவாகும். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்பு தோன்றும். சிலர் ஜாப் சேஞ்ச் பற்றி யோசிக்கலாம். இன்று கிடைக்கும் தகவல் எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பணம் தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கலாம். போனஸ், இன்சென்டிவ் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு இருக்கும். பயணம் தொடர்பான திட்டம் உருவாகலாம். அந்த பயணம் உங்களுக்கு புதிய அனுபவத்தையும் புதிய மனிதர்களையும் அறிமுகப்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த கவலை குறையும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். கோவில் தரிசனம் அல்லது தியானம் மன அமைதி தரும். இன்றைய நாள் சொல்லும் செய்தி: வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் பழைய பயங்களை விட வேண்டும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் நாள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் ஒன்றுக்கு பின் ஒன்று வரலாம். ஆரம்பத்தில் இது மன அழுத்தத்தை உருவாக்கினாலும் நாளின் இறுதியில் நீங்கள் செய்த சாதனைகள் உங்களுக்கு திருப்தியை தரும். வேலை தொடர்பாக பார்க்கும்போது டிசிப்ளின் மற்றும் பிளானிங் இன்று மிக முக்கியம். நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த சிக்கலும் ஏற்படாது. மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கும். உங்கள் அமைதியான உழைப்பு பாராட்டை பெறும். பண நிலைமை சீராக இருக்கும். பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டிய நாள் அல்ல. பழைய திட்டங்களை ரிவ்யூ செய்ய நல்ல நாள். சேமிப்பு குறித்து எடுத்த முடிவு எதிர்கால பாதுகாப்பை உருவாக்கும். குடும்பத்தில் நீங்கள் முக்கிய முடிவெடுப்பவராக இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனையை நம்புவார்கள். வீட்டில் அமைதி நிலவும். உடல்நிலையில் முழங்கால் வலி அல்லது உடல் சோர்வு இருக்கலாம். ஓய்வு மற்றும் சரியான தூக்கம் அவசியம். இன்றைய நாள் சொல்லும் பாடம்: மெதுவாக சென்றாலும் நிலையாக சென்றால் வெற்றி உறுதி. கும்பம் ராசி. கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய சிந்தனைகள் உருவாகும் நாள். உங்கள் மனம் வழக்கத்தை விட வேறுபட்ட எண்ணங்களை உருவாக்கும். கிரியேட்டிவ் ஐடியாஸ் அதிகரிக்கும். வேலை இடத்தில் நீங்கள் சொல்லும் கருத்துகள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். புதிய திட்டம் ஆரம்பிக்க வாய்ப்பு உள்ளது. டெக்னாலஜி அல்லது கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவு தொடர்பாக அன்எக்ஸ்பெக்டட் கெயின் இருக்கலாம். நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி உடனே முடிவு எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் சிறிய சந்தோஷ நிகழ்வு ஏற்படலாம். வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும். உடல்நிலையில் ஸ்ட்ரெஸ் காரணமாக தூக்க குறைபாடு இருக்கலாம். மொபைல் யூசேஜ் குறைப்பது நல்லது. இன்றைய உண்மை: புதிய சிந்தனை தான் புதிய வாழ்க்கையை உருவாக்கும். மீனம் ராசி. மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி தேவைப்படும் நாள். நீங்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளை அதிகமாக உணரக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். அதனால் தனியாக சிறிது நேரம் செலவிட வேண்டும் என்ற எண்ணம் வரும். வேலை தொடர்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பாராட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கலாம். பண வரவு மெதுவாக அதிகரிக்கும். ஆனால் சேரிட்டி அல்லது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கலாம். அது நல்ல காமக் எனர்ஜி உருவாக்கும். குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் குறையும். குடும்ப உறவுகள் வலுப்படும். உடல்நிலையில் ஃபட்டீக் அல்லது கண் சோர்வு இருக்கலாம். ஓய்வு அவசியம். இன்றைய நாள் சொல்லும் செய்தி: மன அமைதி கிடைத்தால் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் சரியாகும். நண்பர்களே, கிரகங்கள் தினமும் நகர்கின்றன. அதேபோல் மனித வாழ்க்கையும் மாற்றம் அடைகிறது. நல்ல நாள் என்றும் நிலைத்து நிற்காது. கஷ்டமான நாளும் நிரந்தரமல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது. ராசிபலன் என்பது எதிர்காலத்தை பயமுறுத்துவதற்காக அல்ல. அது நம்மை தயாராக வைத்திருக்க உதவும் ஒரு வழிகாட்டி. நல்ல பலன் வந்தால் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். சோதனை வந்தால் பொறுமையுடன் இருக்க வேண்டும். நம்பிக்கை, முயற்சி, நல்ல சிந்தனை, இந்த மூன்றும் இருந்தால் எந்த கிரக நிலையையும் மனிதன் கடந்து செல்ல முடியும். இன்றைய தினத்தை நல்ல எண்ணத்துடன் தொடங்குங்கள். மற்றவர்களுக்கு உதவுங்கள். மனதில் கோபத்தை குறையுங்கள். அன்பு அதிகரிக்கட்டும். வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் ஆதரவு இருந்தால்தான் இந்த தினசரி ராசி பலன் தொடரும்.
லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். ரணநாளையும் புதிய தகவல்களுடன் மீண்டும் வருகிறோம். வணக்கம். நாளையும் புதிய ராசிபலனுடன் மீண்டும் சந்திப்போம்.